ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இருமொழிக் கொள்கையை திமுகவால் விட்டுக் கொடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, அதிமுகவை போலதான் திமுகவும் இருந்தாக வேண்டும் என்று தெரிவித்தார். மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்காகத்தான் அவருடைய முதல் கோரிக்கை ஒன்று, அவளை கூட்டணி வைக்க வேண்டும், அந்த நிதியை பெற்றாக வேண்டும் என்பதற்காகத்தான், ஊழல் காரணத்துக்காக தான் பெற்றாங்க. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே தமிழகத்திற்கு தேசிய கட்சிகள் எந்த திட்டங்களையும் கொடுப்பதில்லை, எந்த நிதியும் கொடுப்பதில்லை என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட கூடுது. ரெண்டாவது, இதுலேயும் இப்போ நிதி கொடுத்துருக்குறாங்க, போதிய அளவு கொடுக்கவில்லை. அந்த திட்டத்தை விட்டு இவர் இருமொழிக் கொள்கையை விட்டு திமுக தாண்ட முடியுமா? திராவிட மாடல் போக முடியுமா? அதிமுக எப்படி இருமொழிக் கொள்கை இருக்கிறோமோ அதே போன்றுதான் இருமொழிக் கொள்கை திட்டத்தில் திமுகவும் இருந்தாக வேண்டும். இருந்தாங்கன்னா அவங்களுடைய அடித்தளமே கவிழ்ந்து விடும். ஆகவே தான் அதிலே மட்டும் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறாரே தவிர, ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியிலையும் முதலமைச்சர் திமுகவை, பாரதிய ஜனதாவை எதிர்க்க மாட்டார், மத்திய அரசு எதிர்க்க மாட்டார். கீழே இருக்கவங்க வேணும்னா எப்போ ஏதாவது சொல்லுவாங்களே தவிர, ஸ்டாலின் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நிதி கொடுங்கன்னு கடிதம் எழுதி இருக்கிறாரே தவிர கண்டித்திருக்கிறாரா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.